ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம். டெய்லி டின்னருக்கு இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரின்னு செஞ்சு போர் அடிச்சிருச்சா? அப்போ கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை செஞ்சு பாருங்கள். கோதுமை அடை தோசை வித் கார சட்னி. இதை நீங்கள் செய்கிறதுக்கு கொஞ்சம் டைம் தான் எடுக்கும். ஒரு ½ அன் ஹவரில் நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேங்க, இதை ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இந்த டேஸ்ட்டுக்கு அடிக்ட் ஆகிடுவீங்க. ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 1½ கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கேங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். கலந்துட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எந்தவித கட்டியும் இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு தோசை மாவு பதத்துக்கு நீங்கள் கரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கரைச்சிக்கோங்க. இப்போ இந்த ரவை நல்லா ஊறணுங்க. ஸோ அதனால் மூடி போட்டு இது ஒரு 1/4 மணி நேரம் அளவுக்கு ஊறட்டும். இது இருக்கட்டும். இப்போ இதை தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு பொரிஞ்சதும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த கடலைப்பருப்பு சேர்க்கும்போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் தோசையில் சாப்பிடும்போது. இப்போது நான் ஒரு சின்ன துண்டு இஞ்சியை நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அது கூட 2 பச்சை மிளகா, 2 பெரிய வெங்காயங்க, அதையும் நல்லா பொடிசாக நறுக்கி இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டேன். வெங்காயம் நிறையா சேர்க்கும்போது நம்ம தோசையில் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா பச்சை மிளகா சேர்க்க வேண்டாம். அதுக்கு பதிலாக நீங்கள் கேப்சிகம் கூட நல்லா பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கலாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துக்கிறேங்க. நம்ம மாவுலேயே உப்பு கலந்துருக்கோம். ஸோ அதனால் இப்போ இந்த வெங்காயத்துக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் கலந்துட்டு நான் ஒரு கேரட் எடுத்துருக்கேன். அது தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சீவி வச்சுருக்கேங்க. ஸோ அதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் வதங்கினா போதுங்க. இப்போ இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இதை எடுத்து நம்ம அந்த மாவில் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கரைச்சி வச்சுருக்க கோதுமை மாவில் இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சமாக நான் கொத்தமல்லி இலையை நறுக்கி போட்டிருக்கேங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சுக்கலாம். கொஞ்சம் திக்காக இருக்கட்டுங்க. அடை தோசைனா கொஞ்சம் திக்காக இருக்கணும். ஸோ அதனால் இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷாக ஒரு சூப்பரான கார சட்னி செஞ்சிடலாங்க. இது ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் இதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது பண்ணுறதுக்கு ஒரு வானலில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நான் 3 மீடியம் சைஸ் வெங்காயம், அது கூட 2 பெரிய தக்காளி, இது தாங்க கணக்கு. ஸோ இதை இந்த அளவுக்கு கரெக்டாக எடுத்துக்கோங்க. அதை ரஃப்பாக சாப் பண்ணி நீங்கள் போட்டுக்கோங்க. சேர்த்துட்டு இதில் ஒரு 5 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துருக்கேங்க. ஒரு 2 சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு காரத்துக்கு நான் 5 வரமிளகாய் எடுத்திருக்கேங்க. எனக்கு காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அதனால நான் 5 எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிட்டு இது நல்லா வதக்கிக்கலாங்க. இது நல்லா கலந்துட்டு இது கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். இந்த அளவுக்கு வேகணுங்க. இந்த அளவுக்கு வெந்ததும் இதை அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆற வச்சுட்டு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பாருங்கள், நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துட்டு நான் ஊற்றிக்கிறேங்க. இப்போ இதுக்கு தாளிப்புக்கு நான் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து தாளித்து இதில் ஊற்றிக்கிறேங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப சீக்கிரம் செஞ்சிடலாம், பட் டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ இப்போ தோசை ஊற்றிக்கலாம். தோசை ஊற்றுறதுக்கு நான் ஒரு தோசைக்கல் வச்சு தண்ணி தெளித்து தொடச்சிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு கரண்டி மாவு எடுத்து இந்த மாதிரி நான் ஊற்றிக்கிறேங்க. இதை நீங்கள் தோசை மாவு மாதிரி ரொம்ப மெல்லிஸாக தேய்க்க முடியாது. ஸோ இந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம். இதை சுற்றி நீங்கள் எண்ணெய் இல்லை நெய் எது வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் கடலை எண்ணெய் ஊற்றிக்கிட்டேங்க. சேர்த்துட்டு ஒரு பக்கம் இது வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு வேகட்டுங்க. இப்போ பாருங்கள், சூப்பராக வெந்துருச்சு. இதே மாதிரியே நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எல்லா தோசையுமே ஊற்றிக்கலாங்க. இதை பாருங்கள், நான் இன்னொரு தோசையும் ஊற்றிருக்கேன். இதுவுமே ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி இன்னொரு பக்கம் வேக வச்சுக்கலாம்.
இப்போ இதை எடுத்து சர்வ் பண்ணிடலாங்க. இப்போ இது கூட நான் சட்னி வச்சுக்க போகிறேங்க. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. உள்ளே நல்லா சாஃப்டாக, வெளியில் கிறிஸ்பியாக நல்லா இருந்துச்சுங்க. குழந்தைங்களுக்கு நீங்கள் ஸ்கூலுக்கு கூட கொடுத்து விடலாம். அப்புறம் என்னங்க, இன்றைக்கி டின்னருக்கு இந்த கோதுமை அடை தோசையும் கார சட்னியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துருங்க. என்னோடய சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.